ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஒரு மலையாள இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். என்னமோ தெரியல மக்களே, இந்த வாரம் முழுக்கவே எக்கச்சக்கமான மலையாள இன்வெஸ்டிகேஷன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சப்ப கதை தான் மக்களே. ஆனா இந்த படத்துடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு போலீஸோடைய தம்பியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில கேஸ் வருது. அந்த போலீஸோடைய தம்பியை எவன்டா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. நீங்களும் சேர்ந்து விசாரிங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லேடிஸ் வாலெட் அண்ட் ஜென்ஸ் வாலெட் ரெண்டுமே சேர்ந்தே உங்களுக்கு 999க்கு கிடைக்க போகுது. இது நம்ம எம்வி ஃபேமிலிக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர் மக்களே. நீங்க இதுல பேர் போட்டு கூட வாங்கிக்கலாம். அழகா கப்புள் நேம் கூட போட்டு வாங்கிக்கலாம் மக்களே. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 6 பேரை காமிக்கிறாங்க. இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த 6 பேர்ல யாரோ போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. இப்போ போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த 6 பேரையும் பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அப்புறம் அங்க ஒரு டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடியை போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவர் வராரு. ஐயோ கிறிஸ்டி, இறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறாரு. இப்ப அப்படியே டிவி நியூஸ்ல காமிக்கிறாங்க. இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. முதல்ல பிபின் ஒருத்தர் யாராலேயோ கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பிபினுடைய கேஸ ஒரு போலீஸ் விசாரிச்சிருக்காரு. அந்த போலீஸுமே இறந்து போயிருக்காரு. மூணாவதா இப்போ கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஐஜி உடைய தம்பி, அவரும் இறந்து போயிருக்காரு. இவரையும் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. மேபி இது வந்துட்டு ஒரு சீரியல் கில்லிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எஸ்பியை காமிக்கிறாங்க. இறந்து போனது டிஐஜி உடைய தம்பி அப்படின்றதுனால எஸ்பியே நேரடியா போயிட்டு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஓகே தான். இப்ப அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டெட் பாடி போஸ்ட் மார்ட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனது டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசே உடைஞ்சு போறாரு. போஸ்ட் மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெட் பாடியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு இருப்பா மக்களே. சரி, இந்த கேஸை யாரு விசாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரலோகம் தான் விசாரிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அதிகாரி, கண்டிப்பா அவரால் இந்த கேஸை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மனைவி கூட சேர்ந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேஸ், நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்கணும், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது இவரும் கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கேஸை பத்தி எல்லா தகவல்களையும் கலெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா விசாரணை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த ஸ்பாட்ல இருந்த 6 பேரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து, நீங்க அங்க எதுக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க சும்மா போனோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு கொலை பண்ணா அப்படின்னே தெரியல. ஆக்சுவலா நாங்க தான் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவனுங்களே கொலை பண்ணிட்டு இவனுங்களே போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இவங்களை வெளியே விட தேவையில்ல, பொறுமையா விசாரிக்கலாம், இவனுங்களை உள்ளுக்குள்ள புடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிபின்னு ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. பிபினுடைய கேஸ ஒரு போலீஸ் விசாரிச்சிருப்பாரு. அந்த போலீஸுமே இறந்து போயிருப்பாரு. அந்த போலீஸை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கேஸோடைய டீடைல கொண்டுவாங்க அப்படின்னும் போது, இப்போ அங்க இருக்க போலீஸ் அது ஒரு சரியான காமெடி குழுமம், இந்த வீடியோவை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது போலீஸ் இறந்து போயிட்டாரு. பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்லாம் அந்த போலீஸுடைய ஃபேமிலி கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது, என்னுடைய புருஷன் நித்திய சமாதி அடைஞ்சிட்டாரு, அவர் வந்துட்டு சந்தோஷமா இறந்து போயிட்டாரு, இதை எதுக்காக திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய தம்பி, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வந்துட்டு வழக்கமா போகக்கூடிய வழக்கமா இது பண்ணக்கூடிய ஒரு சாமியாரு, அவருமே இதே தான் சொல்றாரு. இது ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, முதல்ல இந்த குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கேட்டா எல்லாருமே நியூஸ் மீடியால என்ன சொன்னாங்களோ அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. இப்போ மனைவியோடைய தம்பி கிட்ட கேட்கும் போது, நான் என்ன சொல்றது, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அவரு அப்படியே சமாதி ஆயிட்டாரு, ஜீவ சமாதி மாதிரி நித்திய சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல, நித்திய சமாதியா, நீ உள்ளுக்குள்ள கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனை போட்டு பொலன்னு புலக்கிறாங்க. அவன் கத்துற சவுண்டு வெளியே கேக்குது. அக்கா பயப்படுறாங்க. அவனை ஒன்னும் பண்ணாதீங்க, உண்மையை நான் சொல்றேன், ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வந்துட்டு என் புருஷன் ஒரு மாதிரி வியரா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு, சாமியா கும்பிட்டாரு, அப்படியே உடம்புலாம் வேத்து போச்சு, போயிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா, இல்ல டீ போட்டு கொண்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நான் போயிட்டு டீ போட்டு கொண்டு வரும்போது ரூம்குள்ள என் புருஷன் மட்டும் இல்லாம இன்னொரு ஆளையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த இன்னொரு ஆளு, அவன் தான் கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் அந்த கடவுளையே நேர்ல பார்த்தேன், அப்படியே தெய்வ கடாட்சம்
முக்கியமா ஒரு ஒளியோட கடவுளை பார்த்தேன். அந்த கடவுளை நான் பார்த்து ஸ்டண்டான அந்த சமயத்துல என் புருஷன் சமாதியா இருந்தாரு. என் புருஷன் அந்த கடவுள்கிட்டயே போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, என்னது கடவுளை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா சார் உண்மையிலேயே கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா நல்லா போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டு இப்போ பொண்ணு கிட்ட கேக்குறாரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் இந்த ஊர்லயே கிடையாது, பெங்களூருக்கு வேலைக்கு போயிட்டேன். லீவுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். அன்னைக்கு நைட் ஒரு 10 மணி இருக்கும். வீட்டுக்கு வெளியே தான் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, வீட்டுக்குள்ள சவுண்ட் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவுடைய ரூம்ல சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்னும் போது அப்பாவுடைய ரூம்ல எல்லாம் சவுண்ட் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேமா நீயும் வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னும் போது இப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா அம்மாவும் தம்பியும் பொய் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு பொய் சொல்ற மாதிரியே தெரியல, உண்மைதான் சொல்றாலும் தோணுது அப்படின்னும் போது இவ தான் முக்கியமா பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. எப்படின்னு கேட்கும் போது, ஆரம்பத்துல போலீஸ் விசாரிக்கும் போது நான் 9:30 தூங்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. ஆனா இப்போ கேட்கும் போது 10 மணி சவுண்ட் கேடுச்சு, நாய் கதிச்சு பூனை கதிச்சு அப்படின்னு சொல்றா. இந்த குடும்பமா மொத்தமா பிளான் போட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த சாமியாரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவரு நித்திய சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு ஏன் நித்திய சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ஒரு புண்ணியாத்மா, திடீர்னு எப்ப வேணா சமாதியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பச்சை பச்சையா திட்டுறாரு. இங்க பாரு, இதை விட கேவலமா பேசுவேன், இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்ல அப்படின்னா இங்கேயே உன்னை கொன்னு புதைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ சாரே நான் உண்மையை சொல்றேன், அவங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் அவரை கொலை பண்ணிட்டாங்க, அந்த 3 பேரும் தான் கொலைகாரங்க அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோ அந்த 3 பேரையும் கூப்பிடுறாரு. இதுக்கப்புறம் யாராவது பொய் சொன்னீங்க, சாமி வந்துச்சு பூதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னீங்க அப்படின்னா நான் சாமி அடிடுவேன், ஒழுங்கா என்ன விஷயமாச்சோ அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னும் போது இவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ், நிறைய காசு வரப்போகுது. ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான காசு வரப்போகுது. இந்த டைம்ல கரெக்டா மனைவியோடைய தம்பி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் பிசினஸ் பண்ண போறேன், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி காசு கொடுத்திருக்காரு. எல்லாமே மொத்தமா நாசமா போச்சு மக்களே. இப்பயும் வந்து உட்கார்ந்து காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பிசினஸ் காசு கேட்டு வந்த அப்படின்னா நான் என்ன பண்ணுவனே தெரியாது, ஒழுங்கா ஓடிப்போ அப்படின்னு. ஏன் உங்க தங்கச்சிங்க காசு கேட்டா மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, என் தம்பிக்கு கொடுக்க மட்டும் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சண்டை போடும் போது, இங்க பாரு என் தங்கச்சி கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது அவங்க பண்றாங்க, இவனை மாதிரி எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆயிட்டு வரல, இதுக்கப்புறமும் அவன் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அவனே பண்ணிக்கிட்டோம், அவன் காசுல ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவரு ரூமுக்கு போலான்னு பார்க்கும்போது பார்த்தா பொண்ணு தன்னுடைய ரூம்ல உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடி பாவி என்ன காரியம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கஞ்சா பாக்கெட்டை புடுங்க பார்க்கும்போது அந்த பொண்ணு கருப்பாயிட்டு ஒழுங்கா குடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பனு கூட பார்க்காம போதையில பச்சை பச்சையா திட்ட ஆரம்பிக்கிறா. இவரு கருப்பாயிட்டு காதா மட்டும் ஓங்கி ஒரு போடு. அப்போ அந்த பொண்ணு அதுக்கு மேல கோவப்பட்டு கத்தியை தூக்கி ஓங்கி ஒரே சொருவு. இவரு கத்தியெல்லாம் புடுங்கி போட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராரு. வெளியே வந்தா மச்சாங்காரன் நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், என்னாச்சுன்னு கேட்டா பொண்ணு குத்திட்டா அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அப்போ அங்க பொண்டாட்டிக்காரி வந்துட்டு, டேய் தம்பி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேணாம், அந்த சொத்தை வந்துட்டு நம்ம பேர்ல எழுதி வைக்க சொல்லு, அதுக்கப்புறமா இந்த ஆளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்து பேப்பரும் அதுக்கப்புறம் அந்த மயிலாம் கொண்டு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மனுஷன் இறந்தே போயிட்டாரு. அவ்வளவுதான், மனுஷன் இறந்து போயிட்டாரு. பரவாயில்ல இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, அந்த சொத்து எப்படியும் எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அட கொலகார பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கைது பண்றாங்க. இப்போ இந்த நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. இத டிஐஜி பார்த்துட்டு டிஐஜியே நேரடியா நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி உனக்கு ஸ்பெஷல் டீம் போட்டு கொடுத்து அதுக்கு உன்னை ஹெட் ஆக்குனது மத்த கேஸை விசாரிக்கிறது கிடையாது, என்னுடைய தம்பியுடைய கேஸை விசாரிக்க தான். முதல்ல மத்த கேஸ் எல்லாம் தூக்கி ஓரம் போட்டு என் தம்பியுடைய கேஸை விசாரி அப்படின்னு சொல்ல, நான் எல்லா கேஸையும் 1 by 1 பாத்துக்கிட்டு இருக்கேன் சார், இது கண்டிப்பா சீரியல் கில்லிங் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வேற கேஸ். நான் ஸ்டார்டிங்ல எப்படி இப்ப இந்த போலீஸுடைய கேஸை சப்பையா முடிச்சாரு பாத்தீங்களா, அதே போல எல்லாமே தனித்தனி கேஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முக்கியமா கிறிஸ்டியோடைய கேஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் இறந்து கடந்த அந்த ஸ்பாட்ல மொத்தமா 7 ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான். அந்த 7ல 6 பேர் இப்போ என்னுடைய கஸ்டடியில தான் இருக்காங்க. அந்த 6 பேர்ல எவனும் ஒருத்தன் தான் கொலகாரன். அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு.
சொல்றாரு. அடுத்து டீமையும் கூப்பிட்டு மத்த கேஸ் எல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க, முதல்ல நம்ம கிறிஸ்டியோடைய கேஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு விசாரிக்கும் போது அப்போ இந்த டீம்ல ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இந்த கேஸ் விஷயமா நான் ஒன்னு சொல்லணும், ஆனா அந்த விஷயம் இந்த கேஸுக்கு எவ்வளவு யூஸ் ஆகும் அப்படின்னா தெரியல அப்படின்னும் போது முதல்ல சொல்லுமா அது யூஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஜூனியர் பொண்ணு ஒரு பொண்ணு என்ன வந்துட்டு ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டான், தப்பான போட்டோலாம் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுதுகிட்டு இருந்தா, அந்த கேஸ்ல ஜூனியருடைய பாய் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, கிறிஸ்டி தான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த கேஸ் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அந்த கேஸ விக்ரம் தான் விசாரிச்சாரு, அவருக்கு கால் பண்ணி விசாரிச்சா நமக்கு ஏதாவது டீடைல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவே விக்ரம்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த கேஸோடைய டீடைலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே வாட்ஸ்அப் பண்றாரு. அந்த பொண்ணுடைய கான்டாக்ட் டீடைலையும் அனுப்பிச்சு விட அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்தவனே கிறிஸ்டி உனக்கு எப்போ கடைசியா கால் பண்ணான்னு கேட்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வாட்டி கால் பண்ண ட்ரை பண்ணா, நான் என் நம்பரையே மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் என்ன ஏமாத்தினதுக்கு அப்புறமா Facebookல நான் ஒரு போஸ்ட் போட்டேன், இவன் ஒரு சீட்டர் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டுக்கு கீழே எக்கச்சக்கமான கமெண்ட் அப்படின்றாங்க. என்ன கமெண்ட் யாரு பண்ணான்னு கேட்கும் போது வேற வேற பெண்கள் பண்ணாங்க, இவன் வந்துட்டு என்ன மட்டும் ஏமாத்தல, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் போல, என்னையும் ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு கிறிஸ்டிய பச்சை பச்சையா திட்டி கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ ஒரு போலீஸை கூப்பிடுறாரு. கிறிஸ்டியோடைய சோசியல் மீடியா ஹேண்டில் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுங்க, அவன் இப்போ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான், யார் கூட கனெக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு இங்க இருந்து போக சொல்றாரு. வேணும் அப்படின்னா கால் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியோடைய மனைவியை காணோம், கிறிஸ்டி என்னைக்கு கொலை செய்யப்பட்டானோ அன்னைக்கு அவங்க காணாம போயிட்டாங்க. இப்ப போலீஸ் மனைவி எங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்டியோடைய மனைவி கிறிஸ்டி என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து அன்னைக்கு இறந்து போனா இல்லையா, அன்னைக்கு மனைவி வந்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கோலாலம்பூர் பிளைட்டை பிடிச்சி மலேசியா போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்டே பண்ண முடியல, அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, அவங்க கொலை பண்ணிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த சோசியல் மீடியா ஹேண்டில் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி அவன் யார் கூட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொன்னீங்க இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணு இல்ல, மனைவி இருக்கும் போதே 2 பொண்ணுங்க கூட கஜகஜா குஜுகுஜா பண்ணிட்டு இருக்கான் போல. அதுல ஒரு பொண்ணு யாரு அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, கசின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மக்களே வீட்டுல கூட காமிச்சிருப்பாங்களே. சரி, இன்னொரு பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ கீர்த்தின்னு பேரு, அந்த பொண்ணுடைய டீடைல தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஹெலனை கூட்டின்னு வராங்க. ஹெலன் வந்துட்டு கிறிஸ்டி இறந்து போய் கடந்தா பாத்தீங்களா, அதே பீச்சுக்கு அதே டைம்ல இவங்களும் போயிருப்பாங்க, நீ ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போவே இல்ல, நான் வீட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. போய் சொல்லாத, நீ கிறிஸ்டிக்கு மெசேஜ் பண்ணிருக்க, நான் இந்த மாதிரி உன்னை மீட் பண்ண பீச்சுக்கு வரேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய போன் டவரும் அந்த கிறிஸ்டியோடைய போன் டவரும் ஒரே டைம்ல ஒன்னா இருந்திருக்கு, இதுக்கப்புறம் போய் சொல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு கிறிஸ்டிய மீட் பண்ணலாம் அப்படின்னா பீச்சுக்கே போயிருக்காங்க. பீச்சுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல ஒரு பையனுடைய கையில கத்தியும் இருந்திருக்கு. இவங்க போயிட்டு பார்க்கும்போது அவங்க சண்டை போடும் போதே அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டிய கொலை பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தன் தான், இல்ல 2 பேருமே சேர்ந்து கூட கிறிஸ்டிய கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த 6 பேரையும் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேர்ல யாரை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஒரு 2 பேரை கையை காமிக்கிறா. ஒருத்தன் பேரு ஹரி, இன்னொருத்தன் பேரு மார்டின். மக்களே, இந்த ஹரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டி 2 பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு பொண்ணு சொந்தக்கார பொண்ணு, 2வது பொண்ணுடைய பேரு கீர்த்தி அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கீர்த்தியுடைய புருஷன் தான் இவன். அட பாவி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னொன்னு இவன் கையில தான் கத்தி இருந்திருக்கும். டே ஹரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா சார் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு பிளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. ஹரி ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டு வந்து பார்க்கும்போது ஹரியுடைய பையன் ஒரு மாதிரி நுர தள்ளிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. மக்களே, இதை பார்த்துட்டு டாக்டர் கூப்பிட்டு என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, தனியா வேற அடிக்கடிக்கு விட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஆகும், நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க, ஏற்கனவே அவன் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதே டைம்ல வெளியே போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு மனைவி பொறுமையா வீட்டுக்கு வராங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அந்த பையனே ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்த பையன், அவனை ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன் அவன் என்ன உன்னுடைய பையனா, அவன் என்ன இப்போ இறந்தா போயிட்டான், இதுக்காக ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஓவரா பேச அவன் கடுப்பாயிட்டு காதாமட்டிலே ஒரு போடு, அவங்க கடுப்பாயிட்டாங்க. அவன் என்ன உன்னுடைய குழந்தையா, உன்னால முடியாம தான் வேற யாருடைய ஸ்பெர்மையோ
எனக்குள்ள அமுச்சு விட்டு அவன் குழந்தையா பிறந்திருக்கான் IVF மூலமா. ஓவரா உன்னுடைய குழந்தை அந்த மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி மேல கை வைக்கிறது, அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னா வெளியே எல்லாத்தையும் போயிட்டு அவன் உன்னுடைய குழந்தை கிடையாது, உனக்கு ஆண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குத்துருவேன். அப்புறம் உனக்கு தான் அசிங்கம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுறாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறமா இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் தன்னுடைய ஸ்பெர்ம் மூலமா குழந்தை பிறக்கல, அவன் தான் குழந்தை இல்ல அப்படின்னாலும் அந்த குழந்தைய ஹரிக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. இவனால 24 மணி நேரமும் கூட இருந்துட்டு அந்த குழந்தைய பாத்துக்க முடியாது, வேலைக்கு போகாமலையும் இருக்க முடியாது. ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா எக்கச்சக்கமான வாட்டி சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சண்டைக்கு அப்புறமா மனைவி பிரிஞ்சே போயிட்டு இருப்பாங்க. சொல்லாம கொல்லாம குழந்தைய மட்டும் கூட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அப்பா வராரு. ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ பண்ண தப்புக்கு நீ ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ பிடிக்காம போயிட்டா விட்டு தள்ளு அப்படின்னும் போது, இல்லப்பா அந்த மாதிரி என்னால விட முடியல, அவ என்னுடைய மனைவி, அது என்னுடைய குழந்தை, நான் எப்படி அவங்க இல்லாம வாழ முடியும், அவங்க இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னும் போது, அப்படின்னா ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது அப்படின்னா என் பொண்டாட்டிய கொலையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னுடைய பொண்டாட்டிய கொலை பண்ண வேணாம், உன் குடும்பம் நாசமா போனதுக்கு யாரு காரணமோ அவங்கள கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸ கையில கொடுக்கும் போது பர்ஸுக்குள்ள பார்த்தா ஒரு போட்டோ இருக்கு. அது யாருன்னு பார்த்தா கிறிஸ்டி தான். கிறிஸ்டிக்கும் மருமகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு போட்டு கொடுக்குறாரு, இவனை முடிஞ்சா கொலை பண்று, என்னுடைய சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன் குடும்பம் இந்த மாதிரி நடுத்தருவுக்கு வந்ததுக்கு இவன் தான் காரணம், இவன் மட்டும் உயிரோடு இருக்க கூடாது, நான் உன்னை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல அப்பா இல்ல. ஆக்சுவலா கிறிஸ்டி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹரியோடைய ஃப்ரெண்டு தான். கல்யாணத்துக்கு கூட வந்திருப்பான், கூடவே இருந்திருப்பான். பார்த்தா கூடவே இருந்து பொண்டாட்டிய உசார் பண்ணி கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு, நான் தான் சார் கிறிஸ்டிய கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி ஒத்துக்கிறாரு. இப்போ இதையெல்லாம் கேட்ட மார்ட்டின் அவன் போய் சொல்றான், ஆக்சுவலா நான் தான் கொலை பண்ணேன், அதுக்கான ரீசனும் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மார்ட்டின் இருக்காரு பாத்தீங்களா, இவரு நல்லாவே பாட்டு பாடுவாரு. ஆனா கால்ல ஏதோ ப்ராப்ளம் போல ஒரு மாதிரி தாங்கி நடந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய பையன் படிக்கிற அதே ஸ்கூலுக்கே போயிட்டு பாட்டு பாடலான்னு போனா இவங்க ஒரு கேங்கா வந்திருப்பாங்க. அந்த கேங்ல இவரும் பாட்டு பாட வந்திருப்பாரு. இவரு பாட்டு பாடலான்னு வரும்போது இவரு தாங்கி நடக்கிறாரு பாத்தீங்களா. இத பார்த்து அந்த பசங்க எல்லாரும் கலாச்சி சிரிக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த பையன் வேற யாரும் கிடையாது, மார்ட்டினுடைய பையன் தான் மக்களே. அந்த பாட்டுலாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த குட்டி பையனுடைய ஃப்ரெண்டு, இதுல யாரா உங்க அப்பா நல்லா பாடுவாரு, பாட வந்தாரு அப்படின்னு சொன்னாலையா, யாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தன்னுடைய அப்பாவையே மாத்தி சொல்றான். எங்க இவர் தான் தன்னுடைய அப்பான்னு சொன்னா இந்த ஃப்ரெண்டு காரனும் கலாய்ப்பானும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்ல, இத நம்ம மார்ட்டினும் நோட் பண்றாரு. இப்ப அப்படியே வீட்டுல காமிக்கிறார். இவர் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய பையன் கூட அப்பா தான் சொல்லாம மாத்தி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் வேணுமுத்துனே அந்த மாதிரி சொல்ல, நீங்க பாட வரும்போது நீங்க நொண்டிட்டு வரீங்க, நொண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சி சிரிச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. அதான் என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடியும் நீங்க தான் அப்பான்னு சொன்னா என்ன சமயா கலாய்ப்பானோ அப்படின்னு மாத்தி சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு போது, ஆனா இவரால மன்னிப்பை ஏத்துக்கவே முடியல. அங்க இருந்து கிளம்போது அப்பா போகாதீங்கப்பா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பின்னாடியே வரான். அப்ப கூட கண்டுக்காம இந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு இவரு நேரா ஒயின் ஷாப் போறாரு. சமையா சருகு போடுறாரு. அப்போ மனைவி விடாம கால் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன விஷயமாச்சு எல்லாமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. டேய் அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு என்ன தெரியும், நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னும் போது இவரும் கிளம்பி வீட்டுக்கு வராரு. நிறைய வாட்டி மனைவி கால் பண்ணிருப்பாங்க, போனையே அட்டன் பண்ணிருக்க மாட்டாரு. ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பையன் ரத்த கலரியா கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இறந்து கிடக்குறான். இவருடைய மனைவி அங்க உட்கார்ந்து சமயா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த குழந்தை, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு பின்னாடியே வந்தான். நீங்க அந்த கெஞ்சலை கூட கண்டுக்காம அவனை கண்டுக்காம புடிச்சு தள்ளி விட்டு போனீங்க இல்லையா, அப்போ இந்த பையன் போயிட்டு அந்த ஊஞ்சல்ல மண்டை இடிச்சு கீழே விழுந்து இறந்தே போயிட்டு இருக்கா. மக்களே எல்லாத்துக்கும் நீதான் காரணம், அநியாயமா என் பையன் இறந்து போயிட்டான், நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமயா சண்டை போடுறாங்க. இவரு என்னதான் தெரியாம கொலை பண்ணாலும் கொலை தானே. இவரை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவர் ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வீடு இல்ல, பொண்டாட்டி வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறமா இவருக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுற ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கும். அது என்ன ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு டீடைலா காமிக்கல. அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியோடைய மனைவியை இவர் மீட் பண்றாரு. மீட் பண்ண உடனே கன்றாவி ஏற்பட்டுச்சு, மீட் பண்ண உடனே கள்ளக்காதல் ஏற்பட்டுச்சு. மக்களே இவங்க அப்படியே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே ஒன்னாலா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு நாள் இந்த மனைவி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது கிறிஸ்டி குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பெட்ல வந்துட்டு ஒரு பெரிய முடிய பாக்குறாங்க. மனைவிக்கு சின்ன சைஸ் முடி குட்டியா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய முடி இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல கிறிஸ்டியோடைய போனை செக் பண்ணி பார்க்கும்போது இவன் ஒண்ணு கிடையாது 2 பொண்ணை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒரு பொண்ணு கூட 4 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. மக்களே, எனக்கும் அவனுக்கும் கல்யாணமே ஆகி 3 வருஷம் ஆகுது. 4 வருஷமா இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்கான் அப்படின்ற விஷயத்த இவங்களால ஏத்துக்கவே முடியாம இது எல்லாத்தையும் போயிட்டு மார்ட்டின் கிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னால ஏத்துக்கவே முடியல, அவன் என்ன சீட் பண்றான், என்ன ஏமாத்துறான். அவன் மட்டும் இப்போ இல்ல அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூடவே வந்துடுவேன், உன் கூட வந்து செட்டில் ஆயிடுவேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னும் போது இப்ப கூட ஒண்ணுமே கேட்டு போல. நான் அவனை இல்லாம பண்றேன், உன்னை அவன் துரோகம் பண்ணி ஏமாத்திட்டான் இல்லையா, அவனை நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டு நான் தான் கொலை பண்ணேன், அந்த பொண்ணுக்காக நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, இதுக்கு முன்னாடி 6 பேரையும் கூட்டு வந்து யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் கொலை பண்ணல அப்படின்னு சொன்னேன், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னடா மாத்தி மாத்தி நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க, இப்ப மட்டும் ஏன்டா ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா கிறிஸ்டியோடைய பொண்டாட்டிக்காக தான் கொலையே பண்ணேன். நான் கொலை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க விசாரிக்கும் போது தான் எனக்கே தெரியும் கிறிஸ்டியோடைய மனைவியை ஆளக்கானும், அந்த மனைவி வந்துட்டு ஏதோ மலேசியா கிளம்பி போயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது கேட்டேன். அவளுக்காக தான் கொலையே பண்ண, அவளே ஓடி போயிட்டா அப்படின்னும் போது இதுக்கப்புறமும் எப்படி போய் சொல்ல முடியும், அதான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு இவனுங்களை நம்புறதா வேணாமான்னு புரியல. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா மார்ட்டினுடைய முன்னாள் மனைவியை கூட்டின்னு வராரு. அவங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கும் போல, புருஷனும் கூடவே வந்திருக்காரு. இப்போ இவங்களை கூட்டின்னு வந்து விசாரிக்கும் போது அந்த ஆளு தெரிஞ்சு தள்ளி விட்டானா இல்ல தெரியாம கொலை பண்ணானா அப்படின்லாம் தெரியல. ஆனா எனக்கு இந்த ஆளை பார்க்கும் போதுலாம் என் பையனை இந்த ஆளு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெறியாகுது. அதனாலேயே இந்த ஆளு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நான் கேட்டது இந்த கதையை கிடையாது. இந்த மாதிரி இவன் சொல்றான் இல்லையா, ஒரு பொண்ணை மீட் பண்ண, அந்த பொண்ணு கிறிஸ்டியோடைய மனைவி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்றானே, இதெல்லாம் உண்மையான கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி அவன் சொன்னா இல்லையா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உண்மை, மத்த எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல இந்த புருஷன் புது புருஷர் பாத்தீங்களா, அவரு என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி ஏன் கைது பண்ணி கூட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. போலீஸுகிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அங்க இருக்க ஒரு போலீஸுக்கு வெறியாவுது. இவர் அப்படியே புடிச்சு தூக்கி கொய்யாலும் பொண்டாட்டிய நைட்டே வெளியே போக சொல்றோம், வீட்டுக்கு போக சொல்றோம், ஆனா உன்னை மட்டும் கால வரைக்கும் வச்சு தோலை உரிக்க போறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கலவரம் போயிட்டு இருக்கும் போது அங்க டிஐஜி வராரு. வந்தவரு என்ன விஷயமாச்சு, யாரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த 2 பேருமே நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒத்துக்கிறானுங்க. ஆனா இந்த 2 பேர்ல யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே தெரியல, விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதே கேப்ல 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நான் தான் கொலை பண்ணேன், நீ ஏன் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போடும் போது அப்போ டிஐஜி கடுப்பாயிட்டு கண்ணை தூக்குறாரு. பாரா இப்போ 2 பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயா சாமி அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க, ஷூட் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம சட்டப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹரி பயப்படுறான், நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல மார்ட்டின் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஆமா அவன் தான் கொலை பண்ணா, நான் கண்ணால பார்த்தேன், நான் போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு தடுத்து நிப்பாட்ட போனேன். ஆக்சுவலா இவனும் கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் போயிருப்பான், நீ ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது மத்த 4 பேரு அங்க அவங்க சும்மா போனவங்க அவங்க என்ன விஷயம் ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க வந்திருப்பாங்க. சோ கடைசியா மார்ட்டின் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க டிஐஜி கடுப்பாயிட்டாரு. நீ தான் கொலை பண்ணியா, அநியாயமா என் தம்பியை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணால டப்புன்னு ஷூட் பண்றாரு. அவ்வளவுதான், மார்ட்டின் காலி, ஸ்பாட் அவுட், அங்கேயே இறந்து போயிட்டாரு. இது பிரஸ் மீடியாக்கெல்லாம் வெளியே லீக் ஆயிருச்சு, இந்த மாதிரி கஸ்டடியில வச்சு கொலை பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே லீக் ஆகி பயங்கர பிரேக்கிங் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. டிஐஜி நான் ஏன் மாட்ட போறேன், நீங்க தான் மாட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த குற்றவாளி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவுடைய டீம் தான் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவுடைய மொத்த டீமையும் சஸ்பெண்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்பெஷலா நம்ம ஹீரோவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியா சஸ்பெண்ட் பண்ணி நீ தனியா வாப்பா விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்போ மனைவி வந்து சமாதானமா பேசிட்டாங்க. அதெல்லாம்
ஒன்னும் ஆகாதுங்க, பாத்துக்கலாம், நம்ம வேணா கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அப்போ பார்த்தா மனைவி கையில வந்துட்டு வித்தியாசமா ஏதோ ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. இது என்னமா பேண்டு? ஆக்சுவலா இதே பேண்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்ட்டினுடைய கையிலயும் நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. இது என்ன பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ரெபேக்கா சிஸ்டர் கொடுத்தாங்க, அவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேண்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோக்கு தோணுது இந்த மாதிரி மார்ட்டினுடைய பாடியை கூட ரெபேக்கா சிஸ்டர் தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு அடக்கம்லாம் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த சிஸ்டருக்கும் இந்த மார்ட்டினுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய டீம்ல இருக்க எல்லாருமே சஸ்பெண்ட் ஆனாலும் அந்த டீம்ல இருக்க ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விசாரிக்க போறேன் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ரெபேக்கா சிஸ்டரை பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு ஹோமம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட உங்களுக்கும் மார்ட்டினுக்கும் எப்படி பழக்கம், மார்ட்டினை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மார்ட்டின் வந்துட்டு அந்த குட்டி பையன் சாவறதுக்கு முன்னாடி ஸ்கூலா போயிட்டு பாட்டு பாடுவாரு, அப்படிதான் பழக்கமா. இந்த ரெபேக்கா சிஸ்டர் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு ஹோமம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நாள் ஏதோ வேலை விஷயமா சர்ச் பக்கமா போகும்போது அங்க ஒரு கல்லறை இருக்கும். அந்த கல்லறை மார்ட்டினுடைய பையனுடைய கல்லறை. அங்க உட்காந்து பூவெல்லாம் வச்சுட்டு சமயம் அழுதுகிட்டு இருக்காரு. பார்க்கவே பாவமா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கும் போது நானே என் கையால என் பையனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு பொண்டாட்டி இல்லாம வீடு இல்லாம தனியா இருந்திருக்காரு. சாவறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்களை பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஹோம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த ஹோம்லயே பாட்டு டீச்சரா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இவரு அங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் பாக்குறாரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக தான் இந்த ஹோமே இருக்க மக்களே அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல ஊனமா இருப்பாங்க. இப்போ இவரு பாட்டு பாடுறாரு, அந்த பசங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த பசங்க கூட சேர்ந்துட்டு பாட்டு பாடி பழகி இவரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாழ்க்கையை வந்துட்டு மாத்திக்க ஆரம்பிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு. அந்த பழைய விஷயங்கள்லாம் மறந்து போயிட்டாரு. இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹோமுக்கு வரக்கூடிய ஃபண்ட் எல்லாம் மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகுது. ஒரு கட்டத்துல கடைசியா இப்போ ஒரே ஒரு மேடம் மட்டும்தான் இந்த ஹோமுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒர்க் பண்ண எனக்கு தெரிஞ்ச இல்ல இந்த ஹோமுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே இப்போ என்னை விட்டு போயிட்டாங்க. என்னால எப்படி இந்த ஹோம் அப்படியே விட்டு போக முடியும்? ஏன்னா நான் இந்த பசங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெபேக்கா சிஸ்டர் மார்ட்டின் கிட்ட சொல்லி சமையா புலம்புறாங்க. இங்க வாலண்டியரா வரவங்க அண்ட் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு மட்டும்தான் இவங்க அந்த பேண்டை போட்டு விடுவாங்க. இந்த பையனும் போட்டு விட்டுருக்காங்க. இப்போ கிறிஸ்டியோடைய மனைவிக்கும் இவனுக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பழக்கம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலா கிறிஸ்டியோடைய மனைவி தான் இந்த ஹோமுக்கு ஃபண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களும் எங்கேயோ வெளியே கிளம்ப போறாங்களா, அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் தான் இந்த மார்ட்டினுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல இவங்களுக்கு போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இதே டைம்ல மார்ட்டினுடைய முன்னாள் மனைவியோடைய இன்னாள் கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு போலீஸ் கிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவரை நேரா இங்கேயே கூட்டு வந்துட்டாங்க. இந்த கேப்ல இவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம், என்ன முக்கியமான விஷயம், இங்கேயே நேரா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல மார்ட்டினும் ஹரியும் பேசின விஷயத்த நான் கேட்டேன். உங்க யாருக்கும் தெரியாம அவங்க போயிட்டு சைலண்டா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஹரியும் மார்ட்டினும் உள்ளுக்குள்ள போயிட்டு அட பாவி, ஆக்சுவலா நான் தான் கொலை பண்ணேன், நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக படியை ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹரி கேட்கும் போது இங்க பாரு, நீ தான் கொலை பண்ண, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் படியை ஏத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த சிஸ்டர் மூலமா கிறிஸ்டியோடைய வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க மார்ட்டினை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மீட் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பெட்ரூம்க்கு போயிட்டு பார்க்கும்போது என் புருஷன் குளிக்க போயிருந்தான். அப்போ பெட்ல வந்துட்டு ஒரு நீட்டான முடிய பார்த்தேன். முடிய பார்த்துட்டு டவுட் பட்டு போனை செக் பண்ணி பார்க்கும்போது கீர்த்தி அப்படின்ற பொண்ணு கூட சேர்ந்துட்டு 4 வருஷம் அவன் கள்ளக்காதல்ல இருக்கான். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு. என்னால அவனை வந்துட்டு நேரடியா கொலை பண்ண முடியாது. எனக்காக நீ அவனை கொலை பண்ண அப்படின்னா அவன் பேர்ல ஒரு பெரிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்ல பாதி நான் எடுத்துக்கிறேன், மீதி பாதிய நீ வாங்கி இந்த ஷெல்டருக்கு கொடுத்துரு, இந்த ஹோமுக்கு கொடுத்துரு, கொலைக்கு கொலையும் ஆச்சு, இந்த ஹோமுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏமா நானே தெரியாம என் பையனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன். நான் என்னமோ ப்ரொஃபஷனல் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து டீல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது இங்க பாரு, இங்க வந்துட்டு பசங்களுக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு அவனை கொலை பண்ணும், முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம மார்ட்டின் யோசிக்கிறாரு, நம்ம வந்துட்டு ஏற்கனவே தெரியாம பையனை கொலை பண்ணிட்டோம், ஆனா நம்ம பையனை மாதிரி நிறைய பேர் இங்க கஷ்டப்படுறாங்க, சரி ஓகே இவங்களுக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீச்சுக்கு வந்திருப்பான். ஆனா பீச் வந்து பார்க்கும்போது நீ ஒத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்ட அப்படின்னா உன்னுடைய பையனை பாத்துக்கவும் ஆள் கிடையாது, அந்த ஹோம பாத்துக்கவும் ஆள் கிடையாது, நான் ஒத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போறேன், நீ ஹோமையும் பையனையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீல் போடுறாங்க.
இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. கண்ணை பார்த்த உடனே வேணுமுத்துக்குனே தான் மாத்தி மாத்தி சொல்லி அதுக்கப்புறமா நம்ம மார்ட்டின் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. மார்ட்டின் ஒத்துக்கிட்ட உடனே அந்த டிஐஜி ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாரு. இந்த விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க சிஸ்டர் போன் பேசி முடிச்சுட்டு உள்ள வராங்க. அது ஒண்ணும் இல்ல, இது ஒரு முக்கியமான காலு. இந்த ஹோமே வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறப்போகுது. இதுக்கு ஒருத்தர் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, மார்ட்டினுடைய ஃப்ரெண்டு தான். அவரு மட்டும் இல்ல அப்படின்னா இந்த ஹோம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. தெய்வமே அனுப்புன மாதிரி அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாங்க கூன் போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அது வேற யாரும் கிடையாது, ஹரிதான் மக்களே. ஹரியும் ஹரியோடைய பையனும் இருக்காங்க. அந்த பையனுக்கும் முடியாது இல்லையா, அவனும் இருக்கான், மத்த பசங்களும் இருக்காங்க. ஹரி பாட்டு பாட அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி ஹீரோடைய டீமும் சரி ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோக்கு போஸ்டிங் திரும்ப கிடைக்குது மக்களே. வேலைக்கு போயிட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அதே போர்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க அதான் கேஸ முடிச்சிட்டோம் இல்லையா, எதுக்காக மறுபடியும் இதே போர்டை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இந்த பிபினுடைய கேஸ்ல இருந்து தான் இந்த இதுவே ஆரம்பிச்சது. இப்ப அந்த பிபினை யாரு கொலை பண்ணா, பிபினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. நம்ம இங்க இருந்து தான் கேஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.